இந்த எபிசோட நாம இயக்குனர் நிஷாம் பசீர் இயக்கத்தில் எழுந்திருக்கிற ஐ நோபடி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, ஒரு பேங்க்கில் கொள்ளையடிக்கும் 3 பேர் அந்த பேங்க்கில் இருக்கும் பிருத்திவிராஜை பிணை கைதியாக தங்களுடன் அழைத்து போகிறாங்க. எதிர்பாராத விபத்தில் அந்த 3 கொள்ளைகளும் இறந்து போக அவளை பற்றிய முக்கிய ஆதாரம் பிருத்திவிராஜ் கையில் சிக்குது. பிருத்திவிராஜ் கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையில் திருடர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கும் போலீஸ் அவர்கள் இறந்து விட்டதால் அவர்கள் கொள்ளையெடுத்த பணத்தை கைப்பற்ற முடியாமல் தவித்து போகிறாங்க. இதற்கிடையில் போலீசாரின் சந்தேக பார்வை பிருத்திவிராஜ் பக்கம் திரும்புது. இதனால் பிருத்திவிராஜ் மற்றும் குடும்பத்தினர் பல்வேறு சிக்கலில் சிக்கி மனநொந்து போகிறாங்க. அவளை இன்னும் பல சிக்கல்களை சிக்கி வைக்க சதிகள் நடக்குது. அந்த சதி வலைகளிலிருந்து பிருத்திவிராஜ் குடும்பம் தப்பித்தார்களா? சம்பந்தமே இல்லாத அந்த பேங்கிற்கு பிருத்திவிராஜ் சென்றது ஏன்? கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எங்கே போனது? இதான் அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் கதை நான் நடித்திருக்கும் பிருத்திவிராஜ் தனது மௌனமான நடிப்பால் அசத்திருக்காருன்னு சொல்லலாம். ஆக்ஷன் காட்சிகளை வெளுத்து வாங்கும் அவர் எமோஷனல் காட்சிகளும் முத்திரை பதிக்கிறார். பிருத்திவிராஜின் மனைவி நடித்திருக்கும் பார்வதி திருவோத் நல்ல தேர்வுன்னு சொல்லலாம். இயல்பான நடிப்பால் ரசிகர் மனதில் இடம் பிடித்திருக்காங்க. போலீஸ்காரராக ஹக்கீம், ஷாஜகான் நடிப்பு பலம் சேர்த்திருக்கு. ஜேக்கப் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அசோகன், முதலமைச்சராக வரும் விஜயராகவன், டிஎஸ்பியாக சங்கர் ராமகிருஷ்ணன், வங்கி கொள்ளை வழக்கை விசாரிக்கும் குற்றப்பிரிவு அதிகாரியாக நடித்திருக்கும் மதுபால், பிருத்திவிராஜின் மூத்த மகளாக நடித்திருக்கும் ஜியா மற்றும் இளையமாக நடித்திருக்கும் சிறுமியான அனைவருமே நல்ல தேர்வுன்னு சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் தினேஷ் புருஷோத்தமின் கேமரா பணிகள் பிரமிப்பு இருக்குது. ஜேக்ஸ் விஜோயின் இசை படத்தினர் ஒன்றை வைக்குது. பின்னணி இசையும் பிரமாதம் சொல்லலாம். அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் மிரட்டலாக இருக்குது. லாஜிக் மிரர்கள் ஆங்காங்கே எட்டி பார்க்குது. ரசிகர்களை சீட் மேல் உட்கார வைக்கும் அளவு விறுவிறுப்பான கதை சொல்லி ரசிக்க வைத்திருக்காரு இயக்குனர்.